என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமாய் அதிசயமாய் இனி வரப்போகும் ஒரே ஒரு நல்ல செய்தியினாலே உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிடும். ஐயா, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் செய்ய போகிற ஒரு நல்ல காரியத்தினாலே, வரப்போகிற ஒரு நல்ல செய்தியினாலே உங்கள் வாழ்க்கை, உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம் அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மாற்றம், எவரும் எதிர்பார்த்திராத ஒரு உன்னத உயர்வு உண்டாகும். அதைத்தான் வேதம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 66ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு ஜாதியே ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோ வென்றால், கர்த்தருடைய பிள்ளையோ வென்றால் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தம் குமாரரை பெற்றும் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? ஐயா, உங்களுக்கு நடக்க போகிற, வரப்போகிற ராஜ மேன்மை, உங்கள் பிள்ளைகளுக்கு வரப்போகிற உயர்வான மேன்மையான அந்தஸ்து, நீங்கள் இருக்கிற எல்லா சிக்கல்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், பாடுகள் மத்தியில் இருந்து வரப்போகிற ஒரு மாபெரும் மாற்றம் எப்படி வரும் என்றால், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்திற்கு அல்லது ஒரு பிள்ளைக்கு நடக்குமா? இப்படி ஒரு திருமணம் யாரும் நடத்த முடியுமா? இப்படி ஒரு வரனை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? இப்படியெல்லாம் வேலை கிடைக்குமா? தொழில் வாய்ப்புகள், வசதிகள் இப்படியும் வருமா? இப்படியெல்லாம் இதை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவர்களை கண்டது யார்? இது போன்ற மகாபிரிய மாற்றங்கள், ஆச்சரியகரமான வளர்ச்சிகளும் உன்னத உயர்வுகளும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே வரும் என்பதிலே மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? பாருங்க, ஒரு தேசத்திற்கே ஒரே நாளில் பிள்ளை பேரு. ஐயா, உங்கள் குடும்பத்தில் மொத்த மாற்றத்தையும் ஒரே நாளில் இந்த தேவன் செய்து முடிக்க முடியும். அவர் அனுப்புகிற ஒரே நல்ல செய்தி ஒரு ஜாதியை ஒருமிக்க உங்களுக்காக பிறக்க செய்யும். ஐயா, ஜன திரள்கள் உங்களுக்கு சுதந்திரமாக கர்த்தர் கொடுப்பார். ஜன திரள்களை, ஜன கூட்டங்களை, ஜாதிகளை கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பார். இது எப்படி நடக்குதா? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும், ஒருமிக்க கஷ்டப்பட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளோவெனில் ஒருமிக்க கஷ்டப்பட்டும், வேதனைப்பட்டும், துன்பப்பட்டும் இப்படிப்பட்ட மகாபரிய கிருபைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நடக்கும் பொழுது பாருங்கள், கர்த்தர், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும், ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாற்றங்கள் இப்படித்தான் வரும். ஒருவேளை நீங்கள் மிக நீண்ட காலமாக வறட்சியில், வேதனையில் அல்லது பல்வேறு காரியங்களை எதிர்பார்த்து மகாபரிய வெட்ககரமான சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயா, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் பல நீண்ட காலமாக நடைபெறாமல் தடைபட்டுக் கொண்டே இருக்கலாம். பாருங்கள், ஒரு நல்ல செய்தி வரும், ஒரு நல்ல செய்தி வரும். அது உங்கள் குடும்பத்தின் மொத்த சூழ்நிலைகளை மாற்றி போடும். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க, உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும் வண்ணமாய் குடும்பத்திலே வரப்போகிற மாற்றங்கள் திடீரென வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் நடந்திருக்கிறது. ஒரு சாதாரண கூழாங்கல், ஐயா, ஒரு சாதாரண கூழாங்கலை வைத்துக் கொண்டு தாவீது உலக பிரசித்தி பெற்றான் என்று சொன்னால் மாற்றமே இல்லை. ஒரு கோலியாத்தை வீழ்த்துவதற்கு இந்த தேவ பிள்ளைக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரு சாதாரண கூழாங்கல். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஐயோ, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, வாய்ப்பு இல்லையே, வசதி இல்லையே, என் குடும்பம் மிகவும் ஏழை, இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பதை நிறுத்துங்கள், விசுவாசியுங்கள். ஒரு சாதாரண கூழாங்கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடுமானால் பாருங்கள், உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறதாக இருக்கும். ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்கள், எத்தனை விசுவாசத்தோடு ஒரு மொர்தெகாய் வாயிற்காவலாக நின்று கொண்டிருந்திருப்பான்.
தேவனை விசுவாசித்து பாருங்கள், மொர்தெகாய்க்கு ஒரு ராஜ்ய மேன்மை வரும் வரைக்கும் கர்த்தர் நேபுகாத்நேச்சார் என்ற 127 நாடுகளின் ராஜாவை தூங்கவிடவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி ஒரு அற்புதமான தேவனை ஆராதிக்கிறோம் பாருங்கள். தானியேலுக்கு ஒரு ராஜ்ய மேன்மை வரும் வரைக்கும் பாருங்கள், நேபுகாத்நேச்சார் தூக்கத்திலே சொப்பனத்திலே அலறிக்கொண்டான் என்று விதத்திலே காண்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள், சொப்பனத்திலே நேபுகாத்நேச்சாரை தானியேலுக்காக கர்த்தர் கலங்கடித்தார். ஒரே செய்தி, ஒரே இரவு தானியேலின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. ஐயா, முற்றிலுமாக மாறியது. யோசேப்புக்கு, சிறைச்சாலையிலே இருந்த யோசேப்புக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது. அதற்காக தேவன் பார்வோனை சொப்பனத்திலே கலங்கடித்தார். அதே தேவன், அதே தேவன், என்றென்றும் மாறாத அதே தேவன் இன்று உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய போகிற ஆச்சரியமான காரியங்களை விசுவாசியுங்கள். ஒரே காரியம் உங்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான நிகழ்ச்சிகளை, நல்ல காரியங்களை கொண்டு சேர்க்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, கண்களை மூடி ஜெபிப்போம். நம் பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். ஐயா, இது போன்ற மகத்துவமான காரியங்கள் ஐயா ஒரு தேசத்திற்கு, ஒரு ஜாதிக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுவோம். கர்த்தர் அப்படியே செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டுக் கொள்ளுங்கள். இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். இப்பொழுது ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீர் எத்தனை உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஐயா, நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ ஐயா? ஒரு ஜாதிக்கே ஒரே நாளில் மாற்றம் உண்டாகுமோ? ஒரு தேசம் ஒரே நாளில், ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? இப்படிப்பட்டவைகளை யாரும் கண்டதில்லை, யாரும் கேட்டதே இல்லை என்று நினைக்கக்கூடிய மகத்துவமான காரியங்களை நீர் எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக நீர் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இன்று அந்த காரியங்கள் தொடங்கட்டும் ஐயா. நீண்ட காலமாக காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வரட்டும். வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக நல்ல செய்தியை, நல்ல வரன்களை ஐயா, நல்ல காரியங்களை அனுப்பிவிடும்படியாய் உம்முடைய தூதர்கள் நல்ல வேலை செய்யட்டும் சுவாமி. பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இவர்களுக்காய், இவர்கள் குடும்பங்களுக்காய் பணிவிடை செய்யட்டும். நல்ல செய்திகளை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஐயா, வரப்போகிற நல்ல செய்தி, உமக்காய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகள், நீண்ட காலமாய் காத்திருக்கிறவருடைய குமாரர்களும் குமார்த்திகளும் புது பலன் அடையும்படியாக ஐயா, உயர உயர எழும்பி இவர்கள் உன்னத நிலையிலே பறக்கும்படியாக கழுகுகளை போல ஐயா, இந்த பிள்ளைகள் செட்டைகளை அடித்து உயரே உயரே பறக்கும் வண்ணமாய் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய பலனை அனுப்பும்படியாய் உன்னதத்திலிருந்து நல்ல செய்தி இவர்களுக்கு வரட்டும் சுவாமி. நெடுங்காலமாய் காத்திருக்கிற திருமணமாகாத பிள்ளைகளுக்கும் ஐயா, தொழில் வேண்டும், வேலை வேண்டும் என்று காத்திருக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல செய்திகள் வரட்டும் சுவாமி. ஐயா, பைனான்ஸ் பிரச்சனைகளிலே, கடன் தொல்லை, பாரங்கள், கஷ்டங்களிலே அகப்பட்டு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களிலே நல்ல செய்தி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார், இப்படிப்பட்டவைகளை கண்டது யார் என்று அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும் வண்ணமாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக இறங்குவீராக, அற்புதங்களை செய்வீராக. இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் அப்பா, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. வலதுகரம் பராக்கிரமங்களை செய்து இவர்களை மேன்மைப்படுத்துவதாக. கரத்திலே முற்றிலுமாய் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஒரே நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிடும். உங்கள் சூழ்நிலைகளை முற்றிலுமாக மாற்றிவிடும். நம்புங்கள், விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.